காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கருவேப்பிலை பொங்கல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், ஆரோக்கியமான கருவேப்பிலை பொங்கல். கருவேப்பிலை வந்து குழந்தைகளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபஸ்ட்டு தூக்கி அதை உரமா வச்சுருவாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை பொங்கல் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலையில் வந்து அளவுக்கு அதிகமான நல்ல விஷயம் இருக்குது. இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வந்து வராமல் வந்து இது பார்த்துக்கிறது. இரத்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பையும் குறைச்சிருது. எல்லாருக்குமே தெரியும், முடி வளர்ச்சிக்கு ஒன்றுனாலே அது கருவேப்பிலை தான். அதனால் முடி வளர்ச்சி வந்து நல்லா வந்து ஊக்குவிக்குது, நரம்புகளையும் பலப்படுத்தி கொடுக்குது, கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே இது உதவுது, எலும்புகளையும் வந்து பலப்படுத்துது, பாக்டீரியா தொற்றிலிருந்து பாதுகாக்குது. இவ்வளோ பெனிஃபிட் உள்ள கருவேப்பிலையை நம்ம ஈஸியாக வர மாச்சிடும். இனிமேல் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். அதிலே 1/4 கிளாஸ் அளவு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதாவது இந்த சிறு பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த பாசிப்பருப்பு வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்ததுக்கப்புறம் அதே கிளாஸ் அளவில் வந்து நான் 4 கிளாஸ் வந்து அளந்து வந்து 4 கிளாஸ் அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு இதை வந்து வேக எடுத்துக்கலாம். நல்லா குலைவாக வந்து இந்த பொங்கல் வந்து நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் அரைக்கப்புறம் அதுக்கு வந்து கடாய் காஞ்சதும் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வந்து வறுத்து விடுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். தாளிப்புக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, கொஞ்சம் போல் மிளகு, கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து முந்திரி சேர்த்து நல்லா வந்து வறுத்து விடுங்க. தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வந்து வெந்த பொங்கல் நல்லா குலன்னு வெந்துருச்சு. அதில் வந்து நம்ம அரைச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டுக்கு இருக்குல்ல, அதை வந்து இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளித்ததே இதில் கொட்டிட்டோம்னா கருவேப்பிலை பொங்கல் ரெடி. இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இது பார்க்கவே வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இதை வந்து சேர்த்துருக்கோன்னு தெரியவே தெரியாது. சாப்பிட்டு பார்த்தாலுமே கசப்பான டேஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து இந்த பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை பொங்கல் இப்போ ரெடி. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நல்லா சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு வந்து சாம்பார் வேறு எந்த இது வந்து அவ்வளோவா எடுக்காது. இதுக்கு வந்து நல்லா வந்து காரசாரமாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம்னா உண்மையிலே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். காலையில் 10 நிமிஷத்தில் வந்து இந்த பொங்கல் வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.